இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் இந்த எல்ஜி வாஷிங் மிஷின் 6 கிலோ 200 கிராம் உள்ள வாஷிங் மிஷின் டர்போ ட்ரம்ங்கிறத ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்சேஞ்சில் 1850 கொடுத்துட்டு புதுசாக ஒரு மோட்ரோலா 8KG ஸ்டெயின் கிளீனர் டாப் லோட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் விலையை பார்த்தீங்கன்னா 13,140க்கு எடுத்தாங்க. இதனுடைய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 32,000 போட்டிருக்குங்க. டிஸ்கவுண்ட் போக 16,500 சில்லரை வந்ததுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் ஒரு 200 காயின்ஸ் யூஸ் பண்ணி 1,500 டிஸ்கவுண்ட் பண்ணி இது 15,000 வந்ததுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய வாஷிங் மிஷின் 1,850 போக எனக்கு ஃபைனலாக 13,140 கிடச்சிருக்கு. இந்த மிஷினுடைய ஸ்பேர் பார்ட்ஸு மற்றும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் 5 ஸ்டார் மிஷினுங்க. பாருங்கள், மிஷினுடைய உள்பகுதி எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்ஸ் இருக்குங்க. நல்லா ஹெவியாக தான் இருக்குது. 8KG அதாவது காய்ந்த துணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12-13 துணி ஒரு 4 கிலோ 4.5 கிலோ அளவுக்கு போட்டு நீங்கள் துவைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் ப்ரூஃப்னு ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. பயங்கர ஹெவியாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா மெலிசாக தாங்க இருக்குது. இது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்டீல் மெஸ்ஸில் பைப்லேருந்து கனெக்ட் கொடுத்தாச்சுங்க. ஓஸு பேக் சைடில் கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. சென்டரில் மற்ற மிஷின் மாதிரி அந்த சைடு இந்த சைடு மாற்றுற மாதிரி இல்லை, சென்டரில் மட்டும் கொடுக்கலாம். ப்ளக் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் மிஷினுடைய முகத்துவாரம் பாருங்கள், ஃபேஸ். இந்த விலையில் வந்து மிஷின் கிடைக்கிறது பெரிய விஷயங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு மோட்டருடைய கண்டிஷன் பார்த்துட்டோம். அடுத்து இப்போ முன்னாடி இருக்கிறது பார்க்குறோம். இதுக்கு துணி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஏற்கனவே திறந்து விட்டுருக்கு. பரவலாக போட்டு விடுங்க. இந்த ட்ரம்மில் ஒரு சைடு மேஜிக் ஃபில்டரும் ஒரு சைடு வந்து சோப் ட்ரே கொடுத்துருக்காங்க. சோப் ட்ரேவில் சோப் தூள் போட்டுக்கலாம். மேஜிக் ட்ரே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. துணி இல்லாமல் நல்லா பாக்ஸ் மாதிரி பக்காவாக இருக்குதுங்க. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மல், 2வது மைவாஷ், 3வது ஈகோ, 4வது வந்து எக்ஸ்பிரஸ், 5வது ப்ரீ சாக்னு, 6வது ஜென்டில், 7வது ஸ்ட்ராங்கு, 8வது பெஸ்டிட், அக்வா ரிவேஸ்னு, 9வது டாப் க்ளீன்னு 1. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைல்ட் லாக் இருக்குது, பவர் ஆன் ஆஃபு, ப்ரோக்ராமு பார்த்திங்கன்னா இன்பில்ட் ஹீட்டர்னு போட்டிருக்கு. டீட்டெயிலாக பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரோக்ராம், மொத்தம் 10 ப்ரோக்ராம் இருக்குது. மேனுவலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்க்ரப் செட்டிங் இருக்குது. அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் ஒர்க் ஆகும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மைல்டு க்ளீன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரிலையும், ஹார்டு க்ளீன் வந்து ஸ்டெயின் க்ளீன் வந்து 40 டிகிரி தண்ணியும் சூடேறி வெள்ளாவி வச்சு உங்களுக்கு துவைச்சி கொடுக்கும். டைம் டிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் கழித்து கூட டைம் செட் பண்ணி நீங்கள் டிலே பண்ணி துவைச்சிக்கலாம். 2வது பட்டன் வந்து வாஷ். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் அதிகபட்சமாக துவைக்கிற மாதிரி. 3வது வந்து ரின்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தடவை அலசணுங்கிறது. 3 தடவை அதிகப்படியாக அலசிக்கலாம். நான் ஒரு தடவை அலசுகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸ்பின் அதாவது துணியை வந்து ட்ரை பண்ணுறது. இது வந்து 5 நிமிஷம், 1 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கணக்கு இருக்குங்க. இது வாட்டர் லெவல் 10 லெவல்லேருந்து அப்படியே நம்ம குறைச்சிக்கலாம். 1 வரைக்கும் 1லேருந்து ஏற்றிக்கலாம். இது எல்லாம் செட்டிங் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணோம்னா ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5ன்னு 10 ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம 2ல் வச்சோம்னா மை வாஷ்னு ப்ளே பண்ணிக்கலாம். இது நீங்கள் செட்டிங் பண்ண பிரகாரம் ரெகுலராக உங்களுக்கு அலசும். அதிகபட்சமாக 46 நிமிஷம் டைம் எடுத்துருக்குங்க. படிப்படியாக எப்படி துவைக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாஷ் ஆகும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ரன்னிங் ஆகும். ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி வாஷ் பண்ணதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் மோட்டரோலா மிஷினுங்க. புதுசாக எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் வாங்கியிருக்கோம். பட் சூப்பராக இருக்குங்க. வைப்ரேஷன்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்ன கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்கலாம். மற்ற மிஷின் மாதிரியே இதுவும் லைட்டாக தான் அங்கே இருக்குது. பாடினா அந்த தகரம் அவுட்டர் மிஷின் மற்றபடி எந்த ஒரு குறையும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் துவைச்சிருச்சு. 15 நிமிஷம் துவைச்ச பின்னாடி உங்களுக்கு
தண்ணீர் ட்ரை ஆகி அது அலசுறதுக்கு ரெடி ஆகுதுங்க. பாருங்கள் 29 செகண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பனில் இருக்கிறனால உங்களுக்கு எரர் காமிக்குது. டோர் மூடினோன்னா அடுத்தபடியான ரொட்டேஷன் ஆகிடும். இப்போ வந்து தண்ணியை புளியுது. மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருக்கும்போது தியானம் கூட பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வைப்ரேஷன் கம்மியாக தான் இருக்குது. இப்போது தண்ணி வந்து புளிஞ்சாச்சு. படிப்படியாக டைம் இறங்குதுங்க. ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துகிட்டு செய்யுது. இப்போ தண்ணி வந்து துணியை அலசுறதுக்கு ஊற்றுதுங்க. இந்த மோட்டோரோலா மிஷின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் இருந்தோம். பட் வந்து ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க ஃப்ளிப்கார்ட்டில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபா வருதுங்க. அது ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு 18லேருந்து 17 வரைக்கும் மாற்றி விலை விற்கிறாங்க. எனக்கு கொடுக்கும்போது 16,500 200 காயின்ஸ் கொடுத்து தள்ளுபடியில் 15 ப்ளஸ் பழைய மிஷின் எக்ஸ்சேஞ்சில் 1,850 ரூபா எடுத்துக்கிட்டு நான் வெறும் 13,140 ரூபா கொடுத்து இந்த மிஷின் வாங்கியிருக்குங்க. இன்னைக்கு ரேஞ்சில் 8 கிலோ மிஷின் வாங்கினா 22,000 ரூபா 25,000 கம்மி இல்லைங்க. மினிமம் குறைந்தபட்ச ரேட் வந்து நல்ல பிராண்ட்னா 22,000 கம்மி இல்லைங்க. இது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்களும் இந்த மோட்டோரோலா மிஷின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயந்துக்க தேவையில்ல, பர்ஃபெக்டாக இருக்குது. மற்ற மிஷினும் நான் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு இது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. என்ன மற்ற மிஷின்லேயும் இதே மிஷின் மாதிரியும் இந்த ரேட் ஃபில்டர்னு சொல்லி கொடுப்பாங்க. எல்லாம் மெலிசாக தான் கொடுக்குறாங்க. இது புதுசாக எனக்கு தெரிகிறதுனால கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். மற்றபடி வைப்ரேஷன்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்குங்க. 8 கிலோ மிஷின் இந்த ரேட்டு கிடைச்சது பெரிய விஷயம். இன்னும் கூட உங்களுக்கு ஆஃபர் வந்து அப்பப்போ விடுவாங்க. ஆஃபர் இருக்கும்போது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்னுடைய சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.